தோழர்களை வணக்கம். நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி சூளைவாய்க்கால் மடை. ஏரல் பகுதியில் இருக்கக்கூடிய சூளைவாய்க்கால் ஊரினுடைய ஒரு முக்கியமான மடை பகுதியாக தான் இருக்கும். இந்த சூளைவாய்க்கால் இந்த மடைக்கு அந்த பக்கம் ஒரு கால்வாய் ஓடுது, புது கால்வாய். அந்த கால்வாயில் திருவனந்தபுரத்திலிருந்து வரக்கூடிய பாசனக்கட்டினுடைய தண்ணீர் எல்லாம், வாய்க்கால் தண்ணீர்லாம் அந்த கால்வாயில் சேர்ந்துடும். அந்த கால்வாயில் சேர்ந்த பிறகு இந்த தண்ணி இந்த சூளைவாய்க்கால் கடையில் இந்த மடை மூலமாக இந்த பகுதி, இந்த கொற்கை பகுதி, இந்த மாரமங்கலம் பகுதிகளுக்கு, பாசன பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு மடை கால்வாய் தான் இந்த மடை. ஏரல் பகுதியை சார்ந்த பாசன விவசாயங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு பிரதான மடை தான் இந்த சூளைவாய்க்கால் மடை. இந்த மடை எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், அரிப்பை பாருங்கள். மழை காலங்களில் அந்த சைடில் இந்த கால்வாய் போகிற இடங்களில் இந்த தடுப்பே கிடையாது. இந்த கல்கட்டு வச்சு இந்த மழை பெஞ்சிச்சுன்னா அந்த மண் அப்படியே அரிஞ்சு இந்த வாய்க்காலுக்கு தான் உழுது. பெரிய மலைகள் பெய்ஞ்சதுலாம் உங்களுக்கு தண்ணி இங்கே மேலே ஏறக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாயிடுது. அரிப்பு இதெல்லாம் காட்டுது. இந்த வரைக்கும் அரிப்பான். இந்த பகுதி வரைக்கும் மண்ணெல்லாம் அரிச்சு தான் அந்த சூளைவாய்க்காலுடைய மடை இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் பாருங்கள், இந்த அரிச்சு மடையை அப்படி கீழே விழுந்துடும். கல்லாம் அங்கே நிறைய கற்கள் விழுந்துச்சு. மடையை பாதுகாப்பதற்காக வைக்கப்பட்ட அந்த கற்கள்லாம் பழுதாகி மழை தண்ணியில் கரைஞ்சி வெறும் மண்ணில் தான் வச்சுருக்காங்க. அந்த கற்கள்லாம் அப்படி விழுந்துச்சு. அப்போ இதெல்லாம் புனரமைக்கணும். ஒரு மடையை பாதுகாத்தா தான் விவசாயத்தை பாதுகாக்க முடியும். மடை தான் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம். அந்த மடை எதுக்கிட்டு இருக்காங்க? வரக்கூடிய தண்ணியை சேகரித்து விவசாயத்திற்கு பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மடை அமைப்பு. அந்த மடை அமைப்ப நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பாதுகாக்கிறது கிடையாது. இந்த பாருங்க, இப்படி அரிச்சு சைடில் கல்கட்டு போடணும். இந்த பக்கம் கல்கட்டு இருக்கணும். இந்த கல்கட்டுலாம் பிஞ்சு கிடக்கு, அதை பழுது பார்க்கணும். அந்த கல்கட்டு வச்சா தான் இருபுறமும் அந்த வாய்க்கால் தண்ணி ஓடுகின்ற பொழுது அரிப்பு ஏற்படாமல் அந்த அணை கட்டும் பாதுகாப்பாக இருக்கும், அந்த மடையும் பாதுகாப்பாக இருக்கும், அந்த வாய்க்காலும் பாதுகாப்பான ஒரு சூழலாக இருக்கும். இந்த ஒரு சூழலை அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக நாங்கள் அரசியல் பிழை குழுமத்தின் சார்பாக இன்றைக்கு இந்த சூளைவாய்க்காலுடைய அணைக்கட்டு பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஏன்னா விவசாயிகளுடைய வாழ்வாதாரமே ஒரு மடையும் வாய்க்காலும் தான். மடைப்பகுதியும் வாய்க்கால் பகுதியும் சிறப்பாக இருந்தால் தான் அந்த விவசாயிகளுக்கான வாழ்வாதாரம் தண்ணி முழுமையாக போய் சேர்ந்து அந்த விவசாயம் முழுமையடையும். விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதுகாக்கக்கூடிய ஒரே பகுதி இந்த தண்ணீர் மடையும் அணைக்கட்டும் இந்த கால்வாய்கள் தான். ஏன்னா முதன்மை தொழிலே இந்தியாவுடைய முதன்மை தொழில் விவசாயம். அந்த விவசாயத்துறையை காப்பாற்றணும். இந்த அணைக்கட்டுலாம் பலகால ஒரு மடைகள். இந்த இந்த மடையை பாதுகாத்தா தான் விவசாயத்தை பாதுகாக்கணும். மடையை அப்படியே புனரமைக்காமல் சிதிலமடைஞ்சு அந்த மடைகள்லாம் தூர்வாரி ஒடிஞ்சிட்டுனா அந்த தண்ணியினுடைய நிலைமை என்னாகும்? தண்ணி டைரெக்டாக பாட்டுக்கு அங்கங்கே போயிடும். ஒரு சீரற்ற நிலையில் தண்ணி போயிடும், விவசாயத்துக்கு பயன்படாது. அப்படிங்கிற கோரிக்கை நாங்கள் அழுத்தமாக வைக்கோம். இந்த கரைக்கட்டுகளை பழுது பார்க்கணும், இந்த மடைகளில் பழுது பார்க்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை குறிப்பாக தமிழகத்துடைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்திற்கு நேரடியாக வைக்கும். துணை முதல்வர் உதயநிதி அவர்களுடைய கவனத்திற்கு நேரடியாக வைக்கும். பொதுப்பணித்துறைக்கு நேரடியாக வைக்கும். நீரியல் துறைக்கு நேரடியாக வைக்கும். குறிப்பாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியருடைய கவனத்திற்கு நேரடியாக வைக்கும். அதேபோன்று ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் அவர்களுடைய கவனத்திற்கு நேரடியாக வைக்கும். அரசியல் பிழைக்காக சமூக ஆர்வலர் சண்முகராஜா.